எப்போ வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணோம். கையிலே என்னம்மா? வந்து சாப்பிடுமா. இந்த கொஞ்ச நேரம் இருமா, மாமா வந்துருவாரு. அவர் வரப்ப வரட்டும், நீ வந்து சாப்பிடு. இல்லம்மா, மாமா கிளம்பிட்டாராம், ஃபோன் அடிச்சேன். என்னம்மா நீ வயிற்று பிள்ளைக்காரி இப்படியா இருக்கிறது? வந்து சாப்பிடு கயல். கொஞ்ச நேரமா, மாமா வந்தோடனே சாப்பிட்றேன். அதான் சூப்பு குடிச்சல, எனக்கு ஒன்றும் பசிக்கலம்மா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், என்னம்மா பண்ணு போ. என்ன மாமாவை காணா? அப்பாடா, கேட்டு சவுண்டு கேட்குது, மாமாவா தான் இருக்கும். கயல், என்ன மாமா இவ்வளோ லேட்டாக வரீங்க? சாரி கயல், வழியில கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சு. சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? எங்க தம்பி அவ சாப்பிடுறது? நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன கயல், நீ சாப்பிட்டுருக்க வேண்டாமா? பசிக்கலையா உனக்கு? இல்ல மாமா, நான் சூப்பு குடிச்சேன்னா பசிக்கல. சரி, உங்களோட சேர்ந்து சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கயல், நீ வயிற்றுல பாப்பா இருக்கும்போது இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்ப? சரி வா சாப்பிடலாம். சரி, கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க அத்தை. கயல், இந்த மாதிரிலாம் பண்ணாத கயல். இல்ல மாமா, எனக்கு உங்க கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான். பசிச்சிருந்தா நானே சாப்பிட்டுருப்பேனே. என்ன ஆனாலும் சரி, நான் லேட்டா வந்தாலும் சரி, நீ டக்குன்னு சாப்பிட்ரு கயல். இப்ப நீ மட்டும் இல்ல, வயிற்றுல பாப்பாவும் இருக்குல்ல கயல். சரிங்க மாமா. இனிமே நீ சாப்பிடாம இரு, அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்ன பண்ணுவீங்க? உன்னை அப்படியே அலேக்கா தூக்கி முத்தம் கொடுத்துருவேன். ஓஹோ, அப்ப மாமாவுக்கு ரொமான்ஸ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன்னைய சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிட. இதோ வரேன் தே, இரு, உன்னை சாப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன். வா சாப்பிட போவோம். என்னடி? ஏய், உன் வீடு வந்துருச்சுடி, இறங்குடி. ஓ சாரி, ரொம்ப தேங்க்ஸ் டி, வீட்ல வந்து இறக்கி விட்டதுக்கு. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். என்ன இன்னைக்கு நீ ஒரு மாதிரி இருக்க? காலையில வந்தப்ப ரொம்ப கடுகடுன்னு இருந்த, அப்புறம் படத்துக்கு போலான்னு கொஞ்சம் ஜாலியா இருந்த, அப்புறம் டிக்கெட்டை காணா போட்டான்னு கோவமா இருந்த, அப்புறம் டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா இருந்த, அப்புறம் வேற யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க கூட உட்காந்து படம் பார்த்த. அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துல இல்லாத மாதிரி இருக்கியே. என்னடி உன் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, நீ ஏதோ சரியில்லை, இன்னைக்கு என்னமோ மாதிரி இருக்க நீனு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் நல்லா தாண்டி இருக்கேன். சரி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? இல்ல, அந்த பையன் கூட உட்காந்து படம் பார்த்தில்ல, அந்த பையனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன் கேக்குற? இல்ல, அந்த பையன் கூட உட்காந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா தான் இருந்த, அதுக்கப்புறமா ஒரு மார்க்கமா இருக்கியே, அதனால கேக்குறேன். அச்சோ, இவ நம்மள நோட் பண்றாளே. இவ கிட்ட மட்டும் எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது. ஒருவேளை ஜென்சி சொல்லியிருப்பாளோ? சே, இருக்காது. ஜென்சி சொல்லியிருந்தா இவ டேரக்டாவே என்கிட்ட கேட்டிருப்பாளே. அதுவும் இல்லாம ஜென்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒன்னு சொல்லாதடினா சொல்ல மாட்டா. ஆனா இந்த குட்டச்சி விடாம வலிக்க வந்து குடஞ்சு கேட்குறா. இவகிட்ட நம்ம எதுவும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. சொன்னோன்னு வையி, அவ்வளவுதான், ஆஃபீஸு ஃபுல்லா பரப்பி விட்டுருவா. அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். ஆத்தாடி ஆத்தா, எப்படியாவது பேசி சமாளிக்கணும். என்னடி நீ பாடி எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அட ஏண்டி நீ வேற, படம் நல்லா இருந்துச்சேன்னு அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆளை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அந்த ஆள் யாரு என்னமோ ஏதோ, எனக்கு அந்த ஆளை பத்திலாம் தெரியாது. சும்மா பக்கத்துல உட்காந்துருக்காரே, பேசணுமேன்னு பேசுறேன். அதுவும் நானா பேசல, அவர் தான் என்னமோ எனக்கு குடிக்க தண்ணி வேணும் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டாரு. மற்றபடி நானா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நானும் ரொம்ப வலிக்க அவர்கிட்ட பேசவே இல்லையே. சரிடி, அப்ப நான் வரேன். நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, சீக்கிரமா வந்துரு. சரி, நீ வீட்டுக்கு போ. சரிடி, பாய். பாய். எப்படியோ தப்பிச்சாச்சுப்பா. என்னடா அது, நம்ம போனது ஒரு ஆக்ஷன் படத்துக்கு, இவ என்னமோ லவ் படத்துக்கு போன மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்ஷன் படத்துல என்னத்த அப்படி இருக்கும்? என்னமோ ஏதோப்பா, ஒருவேளை இவ நம்ம கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாளோ என்னமோ. சரி, எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். ஓகே நந்தினி, வீட்டுக்கு கிளம்பலாமா? செம்பா சே, மனுஷனை தூங்க விடுறானா? மனுஷன் தூங்குறது இந்த மத்தியான நேரத்துலதான். அப்பயும் வந்துட்டு நொய்யி நீ உயிரை எடுக்கிறான் அந்த ஆளு. பேசாம என் புருஷனை போட்டு தந்த மாதிரி எங்க அக்கா புருஷனை போட்டு சொல்லிடணும். பாவம் எங்க அக்கா எப்படிதான் சமாளிக்கிறாளோ தெரியல. செம்பா, என் புருஷன் கூட இத்தனை வாட்டி கூப்பிடலப்பா. நானே தப்பு பண்ணிட்டேன். எங்க அக்காவை பழி வாங்க கூடாது, பேசாம எங்க மாமாவை பழி வாங்கணும். இனிமே அதுக்கான திட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் போடணும். செம்பா சொம்பான்ட்டு. செம்பா, என்ன பண்ற? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண, இந்த ஆளுக்கு என்னவா? மத்தியான நேரத்துல என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு தூங்குவாங்க, இல்லைன்னா முழிச்சிருப்பாங்க. இது கூட தெரியலையா அந்த ஆளுக்கு? இனிமே அக்கா இந்த ஆளை விட்டுட்டு போகட்டும். ஆத்தாடி, நான் அப்படியே ஓடியே போயிருவேன்.
செம்பா வரேன் மாமா இருங்க. செம்பா சம்பான்ட்டு என்ன பண்றா இவ? கூப்பிட கூப்பிட ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா. ஒருவேளை தூங்குறாளோ? இருக்காது இருக்காது. ரத்னா சொல்லியிருக்காளே மத்தியானம்லாம் செம்பா தூங்க மாட்டான்னு. இன்னும் கூப்பிட கூப்பிட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவ? செம்பா செம்பா, நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? என்ன மாமா? என்ன செம்பா, எம்புட்டு நேரம் கூப்பிடுறேன், ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இது என்ன மாமா கேள்வி? மத்தியான டைம்ல தூங்குவேன். என்ன தூங்குவியா? பின்ன என்ன மாமா பண்ண சொல்றீங்க? இல்ல, ரத்னா சொல்லுச்சு நீ தூங்க மாட்டேன்னு. அதான் என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு கூப்பிட்டேன். ஐயோ ஐயோ, இந்த அக்காவையும் மாமையும் மண்டையை உடைக்க போறேன். நான் வந்து இனிமே தூங்காம இருந்து சிம்ரன் மாதிரி இழைச்சி என்ன படத்துல நடிக்கவா போறேன்? ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என் உயிரை வாங்குதுங்க. சரி. என்ன செம்பா? மாமா எப்பயாவது தூக்கம் வரும் தானே மாமா, அப்ப தூங்க மாட்டோமா? அப்படியா? தூங்கிட்டு இருந்தியோ, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சரிம்மா, அப்ப போய் தூங்கு. டேய் ஒற்றை குச்சி, இன்னமே எப்படா தூங்குறது? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே ரெண்டா உடச்சு போட்டுருவேன் பாத்துக்க. தூக்கத்துல இருந்து முழிக்க வச்சுட்டு இப்ப போய் தூங்கு தூங்குனா எங்க தூக்கம் வரும்? தாண்டால பாவி. என்ன செம்பா இங்கே மசமசன்னு நின்றுகிட்டு இருக்க? இல்ல மாமா, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டேன்னா இனிமேட்லாம் தூங்க முடியாது. அப்படியா? சரி, அப்ப போய் டீ எடுத்துட்டு வா. என்ன டீயா? ஆமா செம்பா, மணி 4 ஆச்சுல்ல, டீ குடிக்கணும் போல இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். என்ன மாமா நீங்க இப்பதானே மாமா சாப்பிட்டோம் 2 மணிக்கு? 2 மணி நேரம் தானே மாமா ஆகுது, அதுக்குள்ளார டீ கேக்குறீங்க? ஆமா செம்பா, எனக்கு தூக்கமும் வரல, டீ குடிச்சாலாவது தூக்கம் வருதான்னு பாக்கலான்னு தான் கேக்குறேன். அடே மக்கு மடசாம்பிராணி மாமா, அடே மக்கு மடசாம்பிராணி மாமா, டீ குடிச்சா எவனுக்கா தூக்கம் வரும்? வந்துட்டான். இவனுங்கெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? இருந்துகிட்டு ஏன் உசுர வாங்குதுங்க? ஓனா போது அக்கா புருஷன் என்னன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இவனை நானே டீல விஷத்தை கலத்து கொடுத்து கொண்டுடுவேன். ஏய், இதுக்கு பேசாம போய் தூக்கம் வர்றதுனால படுத்து இருந்திருக்கலாம். இன்னும் டீயை குடிச்சுட்டு இன்னும் தெம்பாயி அதை எடுத்துருவா இதை எடுத்துருவா, நீ உயிரை வாங்க போறா இருப்ப. தேவையாடி உனக்கு? ஒழுங்கா தூங்குன்னு அந்த மனுஷன் சொன்னார்ல, அப்பயே போய் தொலைய வேண்டியதானே? நீ அப்படியே உண்மை விளிம்பி இப்பதான் இவர்கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன செம்பா இங்கே நின்றுகிட்டு இருக்க? போய் டீ எடுத்துட்டு வா. இதுக்கு மேல என்னால முடியாது சாமி. மாமா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நீங்க வேணா எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்து தரீங்களா? அச்சோ, எனக்கு டீ போட தெரியாதேம்மா. இல்ல நான் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சிருவேன். நீ சும்மா ஒரு டம்ளர் போடு, நீ பாதி நான் பாதி குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க அக்கா வந்துருவா, அதுக்கப்புறமா நம்ம நிறைய போட்டு டீ போட்டு குடிச்சுக்கலாம். அடப்பாவி, இப்போ ஒரு டீ அதுக்கப்புறம் ஒரு டீயா? இது என்னடா அது? இப்பதான் தெரியுது நீ ஏன் இப்படி ஒல்லியா இருக்கன்னு. வெறும் டீயை மட்டும் குடிச்சா எப்படி உடம்பு போடும்? யாரு செம்பா போன்ல? வேற யாரு மாமா? அக்கா தான் பேசுது. சரி, எடுத்து பேசு, என்னன்னு கேப்போம். சரிங்க மாமா. ஹலோ சொல்லுக்கா. என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் மாமாவும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பின்ன என்னக்கா பண்ணுவோம்? ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துருக்கோம். சரி சரி அக்கா ப்ளீஸ்க்கா, எப்பக்கா வருவ? இந்த பக்கத்துல வந்துட்டேன், இன்னும் 3/4 மணி நேரத்துல வந்துடுவேன். அப்படியா? சரி சீக்கிரம் வந்துரு. என்னால முடியலக்கா, நான் கொஞ்ச நேரம் படுத்துருக்கட்டுமா? போய் படுத்துருடி. மாமா என்ன சொல்றாரு? மாமா அப்படிலாம் உன்னை தொல்லை பண்ண மாட்டாரே. ஆமா, நீ வந்து கண்ட. எனக்கு இப்பதான் டவுட் வருது, நீ தான் சொல்லிட்டு போயிருப்பியோ என்னமோ, இந்த செம்பாவை சும்மா உட்கார விடாதீங்க, ஏதாவது வேலை வாங்குங்கன்னு. என்கிட்டலாம் ஒரு வேலையும் சொல்ல மாட்டாரு, உன்ட்டையும் அப்படித்தானே இருக்காரு? ஆமாக்கா அப்படிதான் இருக்காரு. சீக்கிரம் வந்து சேரு என்ன? நான் போனை வைக்கிறேன். சரிடி. ஆளையும் செய்ய. நீ என்னாச்சு செம்பா, என்ன சொன்னா? ஐயோ, இந்த ஆளுக்கு வேற எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அது ஒன்றும் இல்லை மாமா, அக்கா இன்னும் 3/4 மணி நேரத்தில் வந்துருமா, அதை சொல்லதான் ஃபோன் பண்ணியிருக்கு. அப்படியா? அப்ப சரி, நீ போய் தூங்கு, நான் அக்கா வந்தோடனே டீ போட சொல்றேன். என்ன? அப்படியா மாமா? சரி மாமா, அப்ப நான் போய் படுக்கிறேன். சரி செம்பா. எப்படி இருந்த ஆளு நானு? கம்பீரமா வில்லி மியூசிக்லாம் போட்ட ஆளு, இப்ப காமெடி மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கெல்லாம் சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு பாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாமா தான். மாமே வைக்க போறேன் உனக்கு ஜாமு.
அதுங்காட்டி வந்துட்ட? இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ் லீவுமா. என்ன ஆபீஸ் லீவா? ஆமாம்மா, டீம் லீடர் பையன் இன்னைக்கு வரல, அதுவும் இல்லாம ஆபீஸே லீவு. அப்படியா, நல்லதா போச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி கீதா, உனக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்து விட்டேன்னா அது எங்க? அச்சோ, அது ஜென்சி கிட்டே இருக்குமா. தெரியாம விட்டுட்டு வந்துட்டேம்மா. நாளைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு பொருளை கொண்டு போறோமே, அது அக்கறையா எடுத்துட்டு வரோன்ற அறிவெல்லாம் கிடையாது உனக்கு. அப்படியே விட்டுட்டு வந்துடுறது. இல்லம்மா, எடுத்துட்டு தாம்மா வந்தேன். வெளியில வரும்போது விட்டுட்டு வந்துட்டேம்மா. என்ன நீ பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற? அது உன்னோட பொருள் தானே, நீ தானே அக்கறையா எடுத்துட்டு வந்திருக்கணும். இப்ப ஏதோ ஜென்சி கிட்ட இருந்துச்சு, பரவாயில்ல வாங்கிக்கலாம். நாளைக்கு வேற எங்கேயாவது விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பொருள் எப்படி வாங்குறது? காசு என்ன சும்மா மரத்துல காய்க்குதா? உனக்கெல்லாம் உங்க அப்பா சில்வர் டப்பா அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாருல, அந்த ஏத்தம்படி உனக்கு நல்லா தகர டப்பால கொடுத்துருக்கணும். இல்லைன்னா ஹோட்டல்ல மாதிரி பேப்பர்ல மடிச்சு கொடுத்துருக்கணும். அதுதான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் சரிபட்டு வரும். என்ன இங்க சத்தம்? ஏமா, இந்த கிழவி எப்பமா வந்துச்சு? இதா, நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன் அப்பத்தா. நீ எப்ப வந்த? நீ இந்த போனோனே காலையில வந்துட்டேன். அப்படியா, எப்படி இருக்க அப்பத்தா? எனக்கு என்னடி, பார்க்க நல்லா ஜம்முன்னு இருக்கேன். நீ பார்த்தாலே தெரியுதுல. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்தியா அதே மாதிரிதான் இருக்க. ஏண்டி கண்ணு இப்படி கண்ணமும் வாங்கி ஒட்டி போய் கிடக்கு? ஏன் உன் ஆத்தா கறி ஒழுங்கா கறி மீன் சமைச்சு போட மாட்டேங்கிறாளா? அப்படிலாம் இல்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, வந்ததுல இருந்து பாக்குறேன் அவ நல்லா குசு குசுன்னு இருக்கா. நீ தான் இழைச்சு வத்தலும் சொத்தலமா இருக்க. ஆமா, என்னைக்கு அவ குண்டா இருந்தா இப்ப ஒல்லியா இருக்கிறதுக்கு? ஆத்தி, இந்த கிழவிக்கன்னு நம்ம மேல பட்டுச்சு. நம்ம நல்லா சுத்தி போடணும்பா இன்னைக்கு.